நீங்க பிளான் பண்ணிக்கோங்க சரியா. ரைட். கொஞ்சம் ஃபாண்ட் பெருசா மட்டும் வச்சுக்கிறேன்டா நானு. கொஞ்சம் ஸ்பெக்ஸ் இல்லாதனால சேலஞ்சா இருக்கு. இப்போ இந்த 3 சினாரியோ பாத்தீங்கன்னா செல்லம், இந்த இஷ்யூ டிஸ்கவுண்ட்க்கு மட்டும் லாஸ் ஆன் இஷ்யூ டிபெஞ்சர்ஸ் குள்ளேயே டிஸ்கவுண்ட் ஆன் இஷ்யூ ஆஃப் டிபெஞ்சர்ஸ்னு வரும். தட் லாஸ் வாட் எவர் இஸ் இன்கரிங் ஆன் ரிடம்ஷன் ஆஃப் டிபெஞ்சர்ஸ் இன்க்ளூட் ஆகும். ஓகே, இப்போ ஒரு சம் பார்க்கலாம், உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சுப்பீங்க. இப்போ journalize the following transactions, narration not required. Majority corporate accounting, even final corporate financial reporting ல கூட தான் எங்களுக்கு நரேஷனே கொடுக்கல. இந்த வாட்டி இன்டர்னல் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் அதெல்லாம் கொடுத்தாங்க, ஒரு நரேஷன் கூட எழுத சொல்ல, டக் டக் டக்னு எழுதி முடிச்சிட்டோம் நாங்க. ஓகே, ஸோ அந்த மாதிரி நரேஷன் வந்து கார்பரேட் அக்கௌண்டிங்ல நிறைய இடத்துல கேட்க மாட்டாங்கன்னு தோன்றுது எனக்கு. அதனால கொஸ்டின் நல்லா படிச்சுக்கோங்க சரியா. எப்ப பாரு டீடைல்டா பேலன்ஸ் ஷீட் தான் கொடுப்பாங்கலாம் ஒண்ணுமே கிடையாது கண்ணா. என்ன அந்த மாதிரி இந்த மாதிரி ஜேர்னல்லாம் கொடுத்தாங்கன்னா ஈஸியா நீங்க கிராக் அவுட் பண்ணிடலாம். ஓகே, இத பாருங்க செல்லம், இஷ்யூ ஆஃப் 12% 1 lakh dependents of rupees 100 each. இப்போ சிம்பிளான இது அட் பாரு ரிடீமபிள் பார்ட் அப்படின்னா என்ன, 10 ரூபாய்க்கு நான் எனக்கு கொடுக்குறான் அவன் பைசா, 10 ரூபாய் வச்சு கொடுக்குறான் பைசா, நான் திருப்பி 10 ரூபாய்க்கு அவனுக்கு ரிட்டர்ன் பண்ணிடுறேன், பிரச்சனையே கிடையாது. பேங்க் டு 12% டிபெஞ்சர்ஸ் 10,000. புரியுதா செல்லம், இது தௌசண்ட்ஸ்ல இருக்குடா. அப்புறம் 10,000 என்ன, 1 lakh into 100 எவ்வளவு வருது பாருங்க கீர்த்தனா, கால்சி போட்டு பாருங்க. 10 lakh வருதா செல்லம். அப்போ இது லேக்ஸ்ல காமிக்கிறதுனால இங்க 10,000 போட்டிருக்காங்க. ஓகேவா, 1 lakh into பாருங்க, நான் போடல செல்லமா, இருங்க. 100 lakhs வருதுடா, which is 1 crore. அப்போ 1 2 3 4 5 6 7 7 zeros வருதா, 1 followed by 7 zeros வருதா, 1 2 3 4 5 6 7 இங்க எல்லாம் in thousandsல காமிக்கிறாங்க. 100 lakhs 10 lakhs கிடையாது, 100 lakhs 1 crore. ஓகே, so 1 followed by 7 zeros வருதா, so 100 lakhs or 1 crore. so இங்க போடும்போது நீங்க 10,000 போட்டு in thousands போட்டுக்கலாம் சரியா. இது இது அடுத்தது 10% discount and redeemable at par. இப்ப பாருங்க கண்ணா, டிஸ்கவுண்ட்ல இஷ்யூ பண்றாங்க. இப்ப இப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஓல்டு சிலபஸும் நியூ சிலபஸும் ரொம்ப மாறலடா. கார்பரேட் அக்கவுண்டிங் மெஜாரிட்டி அப்படியே தான் இருக்கு சம்ஸ் எல்லாம். இங்க பாருங்க செல்லம், இதே சம் தான். ஓகே, இப்போ இங்க 10% டிஸ்கவுண்ட் அண்ட் redeemable பார்ட்னு சொல்றாங்க. 10% டிஸ்கவுண்ட்னா என்னடா, 100ல 10%னா என்ன, 90 ரூபாய்
கரெக்டா? அப்போ 1 lakh into 90 போட்டோம்னா என்ன வரும் மித்ரா? சாயிரம் 90 90 lakhs டா. ஓகே, ஸோ இங்க என்ன போட்டிருக்கான்? 90 lakhs 9000. அதான் இன் தௌசண்ட்ஸ்ல மாதிரி போட்டிருக்காங்க. ஓகேவா, அது பார்த்துக்கோங்க. 9000 வரைக்கும் எடுத்துக்கோங்க. 000 இப்போ இதுல பாத்தீங்கன்னா டிஸ்கவுண்ட் தனியா காமிக்கிறோம். ஓகேவா, டிஸ்கவுண்ட் இல்லைன்னா அந்த லாஸ் ஆன் இஷ்யூ ஆஃப் டிபெஞ்சர்ஸ்குள்ளேயே நான் வந்து டிஸ்கவுண்ட்ல இஷ்யூ பண்ணியிருக்காங்க அண்ட் ரெடீமபிள் அட் ப்ரீமியம் அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ அந்த லாஸ் ஆன் இஷ்யூலயே வந்து இந்த டிஸ்கவுண்ட் வந்துடும். இப்போ வெறும்னா டிஸ்கவுண்ட்ல இஷ்யூ பண்ணி ரெடீமபிள் பார்னா எதுவுமே டிஸ்டர்ப் ஆகாம டிஸ்கவுண்ட் ஆன் இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ் 2000 10,000 காமிச்சிருக்காங்க. இப்போ 10% ப்ரீமியம் ரெடீமபிள் பார் அது என்னது? பேங்க் டு 12% டிபெஞ்சர்ஸ் செக்யூரிட்டி ப்ரீமியம் 10% ப்ரீமியம்னா எவ்வளவு ரூபாடா கிட்டனா? 100 ரூபாய் அட் பாரு எவ்வளவு வரும்? ஓல்டு சிலபஸ்ல 2 டைம்ஸ் வந்திருக்குடா சொல்ல இந்த சம்ம. அப்போ 110 rupees வரும். கரெக்டா? ஸோ ப்ரீமியம்னா 110 rupees. அப்போ 10 ரூபாய் ஜாஸ்தி. ஸோ 10 ரூபாய் ஜாஸ்தினா என்ன? 1 lakh into 10 ரூபாய். ஸோ 10,000 as is அப்படியே அதுல நம்ம வந்து 10% போட்டோம்னாக்கா 10% 10,000ல ஸோ போட்டோம்னா 1000. ஓகே, இது 3 சினாரியோஸ் புரிஞ்சுதா? இது ஸ்ட்ரைட் ஃபார்வர்டு. 4வது சினாரியோ பார்த்தீங்கன்னா ப்ரீமியம்ல இஷ்யூ பண்ணி ப்ரீமியம்ல திருப்பி கொடுத்துருக்காங்க. ஆனா பாருங்க செல்லமா, 10% ப்ரீமியம்க்கு அவன் நம்மளுக்கு கொடுத்துருக்கான். திருப்பி கொடுக்கும்போது 5% ப்ரீமியம்ல கேட்குறான். அப்போ பேங்க் அக்கவுண்ட் நார்மலா அட் ப்ரீமியம்க்கு நம்ம என்ன ஜர்னல் என்ட்ரி போடுவோம்? பேங்க் டு 12% டிபெஞ்சர்ஸ் டு செக்யூரிட்டி ப்ரீமியம். கரெக்டா? இதனை போடுவோம். அப்ப என்ன வரும்? 1000, அப்புறம் வந்து 10,000, அதுக்கப்புறம் வந்து ஒரு 1000. இந்த என்ட்ரி அப்படியே ரிப்பீட் ஆகுது. ஆனா இப்ப திருப்பி கொடுக்கும்போது எப்படி கொடுக்குறோம்? 5% ப்ரீமியம்ல திருப்பி கொடுக்குறோம். அப்போ அந்த 5% ப்ரீமியம்ல திருப்பி கொடுக்கும்போது ஃபேஸ் வேல்யூல இருந்து எனிதிங் நீங்க திருப்பி கொடுக்கறது ஃபேஸ் வேல்யூன்னு ஜாஸ்தியா நீங்க கொடுத்தாலே உங்களுக்கு அது நஷ்டம். அப்பனா 5%னா என்ன? 1 lakh into 5%. எவ்வளோ? 500. ஓகே சொல்லமா, இது வந்து எனக்கு ஆக்சுவலா லாஸ். ஸோ லாஸ் ஆன் இஷ்யூ ஆஃப் டிபெஞ்சர்ஸ் வந்து 500. புரியுதா? எப்போ உங்களுக்கு ரிடம்ஷன் போது பிரீமியம்ல திருப்பி கொடுக்குறீங்களோ அப்ப கண்டிப்பா அது உங்களுக்கு நஷ்டம் தான். அதனாலதான் எங்கெல்லாம் ரிடம்ஷன் அட் பிரீமியம்ல அந்த லாஸ் ஆன் இஷ்யூ ஆஃப் டிபெஞ்சர்ஸ் லாஸ் ஆன் இஷ்யூ ஆஃப் டிபெஞ்சர்ஸ் லாஸ் ஆன் இஷ்யூ ஆஃப் டிபெஞ்சர்ஸை நீங்க பார்க்க முடியுது. புரியுதாக்கண்ணா? ஓகே, இப்போ அடுத்தது அட் பார் அண்ட் ரெடீமபிள் அட் அ பிரீமியம் ஆஃப் 5%. மித்ரா நீங்க சொல்லுங்க மித்ரா, அட் பாருக்கு மட்டும் என்ன ஜர்னல் என்ட்ரி? இஷ்யூட் அட் பாருக்கு மட்டும் என்ன ஜர்னல் என்ட்ரி? இல்லையா மித்ரா? டிபெஞ்சர் அப்ளிகேஷன் டு டிபெஞ்சர் அக்கௌண்டா? எப்படிடா அது? பேங்க் தானடா வரும். எங்கேருந்து டிபெஞ்சர் அப்ளிகேஷன் வருது செல்லம்? எங்கேருந்து சொல்றீங்க டிபெஞ்சர் அப்ளிகேஷன் கண்ணா? இஷ்யூ அட் பார். இஷ்யூ அட் பாருக்கு நம்ம என்ன ஜர்னல் என்ட்ரி பார்த்தோம் ஃபர்ஸ்ட்? அதாவது இஷ்யூவிங் அட் பார்னா என்ன அர்த்தம்? பைசா உள்ள வருதுன்னு அர்த்தம்டா. டிபெஞ்சர் என்ன பண்றான்? நம்ம கேட்கிற பைசாவை கொடுக்குறான்னு அர்த்தம். அப்ப நம்மளுக்கு பைசா உள்ள, அப்ப டெபிட் வாட் கம்ஸ் இன் பேங்க் அக்கவுண்ட் டெபிட் டு liability is getting createdல. So 12% டிபெஞ்சர்ஸ் கிரெடிட் கொடுக்கணும். புரியுதா என்ட்ரி? ஃபர்ஸ்ட் நீங்க ப்ரிப்பேர் பண்ணும்போது இப்படிதான் ப்ரிப்பேர் பண்ணணும். இஷ்யூக்கு என்ன, ரிடம்ஷனுக்கு என்ன, அப்புறம் நீங்க கம்பைன் என்ட்ரியா போட்டுக்கோங்க. புரியுதா? ஸோ இஷ்யூக்கு என்ன? பேங்க் அக்கவுண்ட் டெபிட் டு 12% டிபெஞ்சர்ஸ் 10,000.
ஆனா இப்ப அவன் என்ன சொல்றான், 5% பிரீமியத்துல திருப்பி கொடுக்க சொல்றான். அப்புறம் என்ன அர்த்தம், 10,000த்துல திருப்பி கொடுக்க சொல்றான். அப்போ நம்மளுக்கு என்ட்ரி எப்படி வரும், பேங்க் அக்கவுண்ட் டெபிட் ஆஸ் யூஷுவல் இது. அதாவது கிரெடிட் வந்து பிரீமியம் ஆன் ரிடம்ஷன் ஆஃப் டிபெஞ்சர்ஸ் 500. ஆனா அந்த 500 ரூபான்றது நம்மளுக்கு லாஸ். அதனால லாஸ் ஆன் இஷ்யூ ஆஃப் டிபெஞ்சர்ஸ் 500. புரியுதா? ம். மித்ரா புரியுதாடா? கீர்த்தனா 6th என்ட்ரி டைப் பண்ணுங்க செல்லம். பிரேக் ஆகுது வாய்ஸ், கேக்கல. ஹலோ, கேக்குதுடா, சொல்லுங்க. இப்பதான் கேக்குது, கேக்கல இத்தனை வரைக்கும். ம். So just issue at 10% discount க்கு என்ன journal entry? கீர்த்தனா கேக்கல கண்ணா. பேங்க் அக்கவுண்ட் இல்ல, உங்க வாய்ஸ் கேக்கல. பேங்க் அக்கவுண்ட் அப்புறம் கேக்கலடா வாய்ஸ். கீர்த்தனா வாய்ஸ் இல்ல, கேக்கல கண்ணா, வாய்ஸ் கேக்கல. இப்ப கேக்குது, சொல்லுங்க. Debentures account, bank account debit, discount on issue of debentures and to 12% debentures, கரெக்டா? இந்த என்ட்ரி வருமா? இப்போ பிரீமியம் ஆன் 5% கொடுக்கும்போது 5%. அப்போ இந்த கிட்டத்தட்ட 10 லேக்ல வந்து 5%னா 500. ஓகே, அந்த 500ன்றது வந்து நான் என்ன சொல்லியிருக்கேன் ஏற்கனவே ரூல், இந்த டிஸ்கவுண்ட்ல இஷ்யூ பண்ணி பிரீமியம் ரெடம்ஷன் பண்ணா என்ன பண்ணும், அந்த லாஸ் ஆன் இஷ்யூ ஆஃப் டிபெஞ்சர்ஸ்லயே இந்த டிஸ்கவுண்டோட அமௌண்ட் ஃபேக்டர் பண்ணிடுவாங்க. புரியுதா? ஸோ பேங்க் அக்கவுண்ட் டெபிட். ஆமா, 10 லேக்ல 5%. 500 ஆச்சுலமா. 10 இல்ல, 10 லேக்ல 5% 500 தான். அது அது நம்ம பை டிஃபால்ட்டா ஸ்டார்டிங் ப்ராப்ளம்லயே பார்த்துட்டோம் நம்ம. ஸோ 500 நம்ம சும்மா அதை கனெக்ட் பண்ணிட்டே இருந்தா கன்ஃபியூஸ் ஆயிடும்ட்டு, அதனால தான் ஃபர்ஸ்ட் டைம் உங்களுக்கு சொல்லிட்டேன். ஸோ நீங்க இந்த வேல்யூலேருந்து எல்லாம் ஸ்டார்ட் பண்ணுங்க கண்ணா. இங்க ஒரு வாட்டி போட்டீங்கன்னா சிம்பிளிஃபை பண்ணிக்கோங்க. டினாமினேஷன்ஸ் எவ்வளோக்கெவ்வளோ சிம்பிளிஃபை பண்ணிக்கிறீங்களோ அவ்வளோக்கெவ்வளோ இட் வில் மேக் யுவர் லைஃப் வெரி ஈஸி. சரியா? ஸோ இதை நீங்க வந்து வேற தௌசண்ட்ஸ்ல இல்ல, இப்போ வந்து தௌசண்ட்ஸ்ல இல்ல, இப்போ வந்து லேக்ஸ்ல பண்ணிக்கணும்னா கூட நீங்க படிக்கலாம், தப்பு கிடையாது. சரியா? ஸோ 500. இப்போ இங்க ஆல்ரெடி இந்த 1500ன்றது ஏற்கனவே ஒரு 1000 இருக்கா, அந்த 1000 பிளஸ் ஒரு 500, அவ்வளவுதான். ஓகேவா? இது ஓல்டு சிலபஸ்ல 2 டைம்ஸ் வந்திருக்கடா. நியூ சிலபஸ் நான் இன்னும் பார்க்கல. ஆனாலும் இது இம்பார்ட்டன்ட் சம், நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ ஒரே ஒரு தம் ரூல் தான். ஸோ தம் ரூல் என்னன்னா, எப்பவுமே ரிடம்ஷன் ஆஃப் பிரீமியம்ல நடந்ததுன்னா டெபிட் என்ன பண்ணுவோம், அது நஷ்டம் நம்மளுக்கு. அதனால லாஸ் ஆன் இஷ்யூ ஆஃப் டிபெஞ்சர்ஸ் அந்த அமௌண்ட்டை டெபிட்ல காமிச்சிருவோம். டிஸ்கவுண்ட் இருந்ததுன்னா டிஸ்கவுண்ட் ஆன் இஷ்யூ ஆஃப் டிபெஞ்சர்ஸ் பிளஸ் லாஸ் ஆன் இஷ்யூ ஆஃப் டிபெஞ்சர்ஸ் ரெண்டுத்தையுமே ஃபேக்டர் பண்ணிடுவோம். புரியுதா? அவ்வளவுதான் இந்த சம்மு. கீர்த்தனா, வாட் இஸ் யுவர் டார்கெட் டேட்டா? எப்போ முடிப்பீங்க அக்கவுண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸும் இந்த இந்த டிபெஞ்சர் வரைக்கும்? ஆமா, ரொம்ப டைம் வச்சுக்காதீங்கடா. நீங்க ரொம்ப டைம் வச்சுட்டே இருந்தீங்கன்னா வச்சுக்கோங்க,
அவ்வளோ டைம் இருக்கு அவ்வளோ டைம் இருக்கு ப்ரொலாங் ஆகும். ரொம்ப ஸ்ட்ரிக்ட் டெட்லைன்ஸ் வச்சுக்கணும் நீங்க. அப்பதான் வந்து செம்மையா கிராக் பண்ண முடியும். ஸ்டேஜ் 2 அட்வான்டேஜ் என்னன்னா நிறைய விஷயம் வந்து புக்ல இருந்து அப்படியே ஷேடோ பண்ணி ஸ்ட்ரைட்டா அப்படியே லம்பா எடுத்து கொடுத்துக்கான ப்ராபபிலிட்டி இருக்கு. இன்னொன்னு ஸ்டேஜ் 1 ஆல்ரெடி உங்களுக்கு நல்ல ஒரு பேஸ் இருக்கிறதுனால கட 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 கடன்னு பண்ணலாம். அதனால ரொம்ப எக்ஸ்டெண்டட் டெட்லைன்ஸ் வச்சுட்டு நம்மளால முடியுமா முடியாதா, நம்ம பண்ண முடியுமா முடியாதா, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுமா, இந்த டென்டேட்டிவ்னஸே இருக்கக்கூடாது. செம்ம பார்க்குறோம் முடிக்கிறோம், டவுட் இருக்கா நோட் பண்ணிக்கிறீங்க. ஓகே, கொஞ்சம் யோசிங்க. ஆனா செம்ம படிச்சுட்டு கொஞ்சம் யோசிக்கணும். சரியா? கொஞ்சம் செம்ம படிச்சுட்டு கொஞ்சம் செல்ஃபா திங்க் பண்ணி நீங்க 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணும்போது கூட 2 பேரும் செம்ம படிச்சுட்டு செல்ஃபா திங்க் பண்ணி இது என்ன சம்மோட கிரக்ஸ்ன்றத ஃபுல்லா கிரகிச்சுண்டு அதுக்கப்புறம் யூ வில் ஹாவ் டு கோ த்ரூ தி ஆன்சர் ப்ராசஸ். அந்த மாதிரி திங்க் பண்ணும்போது தான் எக்ஸாம் டைம்லயே அந்த மாதிரி திங்க் பண்றது வரும். ஐயோ இது நம்ம இந்த சம் இந்த மாதிரி பார்த்ததே இல்லையேன்ட்டு செம்ம நம்ம எங்கேயோ ஒரு இடத்துல தான் ஹிண்ட் கொடுப்போம், விட்டுருவோம் மொத்தமா. அப்படி பண்ணாதீங்க. செம்ம கொஷின் படிக்கும் போது 4 வாட்டி நீங்களே செல்ஃபா படிச்சு செம்ம கிரக்ஸ் கிவன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா 80% கிவன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா 20% வில் பி யோர் ஈஸியா இருக்கும் உங்களுக்கு சம் கிராக் பண்ண. அதே மாதிரி ரொம்ப எக்ஸ்டெண்டட் கைட்லைன்ஸ்லாம் வச்சுக்காதீங்க. படிங்க, நைட் 1 மணி வரைக்கும் படிங்க, பரவாயில்ல. ஜூலை மாசமே படிக்க ஆரம்பிச்சானா ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரியா? ஸ்ட்ரிக்ட் டெட்லைன்ஸ் வச்சுக்கணும் கீர்த்தனா, ஸ்ட்ரிக்ட் டெட்லைன்ஸ். பி வெரி வெரி கிளியர் வித் தட். போன வாட்டி உங்களுக்கு அந்த சாரோட கிளாஸ்லாம் இருந்ததுனால நான் எதுவுமே சொல்லலை. ஆனா ஐ கீப் டெல்லிங் மித்ரா எ லாட். ஓகேவா? ஸ்ட்ரிக்ட் டெட்லைன்ஸ்னா டு த கோர், இதுக்குள்ள முடிச்சுதான் ஆகணும்னா முடிச்சுதான் ஆகணும். எனக்கு இந்த செல்ஃப் எக்ஸ்கியூஸ் பண்ணிக்கவே கூடாது. பண்ணினீங்கன்னா அதுதான் உங்களோட எனிமி. யுவர் செல்ஃப் எக்ஸ்கியூஸ் இஸ் யுவர் எனிமி, ஐ எம் டெல்லிங் யூ. யாருமே எனிமியே கிடையாது, நம்மளே நம்மளுக்கு எனிமி ஆயிடுவோம். அதனால தேர்ஸ்டே அவ்வளோ ஓகே. நான் இந்த போன வாரம் நீங்க ஊருக்குலாம் போனீங்க 2 பேரும், நல்லா சொல்றேன். இந்த இந்த ஸ்ட்ரெச் ஆஃப் இதை 2 days டார்கெட் வச்சுக்கணும். புதன்கிழமைக்குள்ள முடிச்சுக்கோங்க, மேக்ஸிமம் தேர்ஸ்டே வச்சுக்கோங்க. சரியா? நல்லா டெடிகேட்டடா படிங்க, நைட் எல்லாம் உட்காந்து படிங்க, காத்தால எழுந்து படிங்க. அதை விட வேற ஒர்க்கே கிடையாது. சரியா? அப்புறம் வந்து ஓஆர் வந்து ஓஆர்ல என்னடா செல்லமா எடுத்தோம் மித்ரா? தியரி ஸ்டார்ட் பண்ணேன்டா. செல்லமா நான் ரூட்டிங் அண்ட் ஷெட்யூலிங் ஆக்சுவலா தியரி தான் எடுத்தேன், சம்ஸ் போடலடா. ஏன்னா நீங்க 2 பேரும் வராததுனால நான் போடல. இன்னொன்னு என்னன்னா அசைன்மெண்ட் ஃபுல்லா முடிஞ்சிடுச்சா கீர்த்தனா? எப் அது எப்ப முடியும்டா செல்லம்? முடிச்சிருங்க மேக்ஸிமம் இன்னைக்கு நாளைக்குள்ள முடிச்சிருங்க. சரியா? அசைன்மெண்ட் ஓவர் இது. அப்புறம் ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட்ல போன வாரம் 2 கொஸ்டின் படிக்க சொன்னேன், மித்ரா முடிச்சிட்டாங்க. போன வாரத்துக்கு முந்தின வாரம் மித்ரா முடிச்சிட்டாங்க. அப்புறம் வந்து நீங்களும் ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்களான்னு எனக்கு தெரியல. இதுவும் எது 2 கொஸ்டின்ரா மித்ரா அது? போன வாரத்துக்கு முன்னாடி பிசிஜி மேட்ரிக்ஸ் கோல் காங்கிருவன்ஸ் வாரம் 2 கொஸ்டின் தான் கொடுக்குறேன். ஆமா, 2 கொஸ்டின் தான் கொடுக்குறேன்டா. அந்த ரிவிஷன் புக்ல இந்த பிசிஜி மேட்ரிக்ஸும் கோல் காங்கிருவன்ஸும் வந்து கண்டிப்பா இந்த வாட்டி வரதுக்கான சான்சஸ் இருக்கு செல்லம். ஓகேவா? அதனால கொஞ்சம் நல்லா பார்த்துட்டு நீங்க டெஸ்ட் எழுதணும். வாரம் 2 கொஸ்டின். அதே மாதிரி ஆடிட்டிங்லயும் மித்ராக் வந்து அந்த ரெக்கார்டிங் உங்களுக்கு அனுப்பிச்சு விடுறேன், அந்த ஆடிட்டிங்ல எப்படி பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். சரியா? இந்த வாரம் எல்லாமே நீங்க ஆன்லைன் பண்ணிடுங்க கீர்த்தனா. கட 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 கடன்னு உட்காந்துன்னு டக்க டக்கன்னு முடிச்சுக்கோங்க. வேணா ஷிஃப்ட் பண்ணிக்கோங்க சப்ஜெக்டா, 1.5 மணி நேரத்துக்கு ஒரு சப்ஜெக்ட் மட்டும், ஆனா ஆன்லைன் பண்ணிடுங்க. ஆடிட்டிங் 2 கொஸ்டின்ஸ்க்கு வீக்லி, ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட் 2 கொஸ்டின் வீக்லி. அந்த அந்த மாதிரி படிச்சுட்டே வந்தீங்கன்னா டவுன் த லைன் நவம்பர்லயே எல்லாம் தரவாயிடுவீங்க. சரியா? அப்புறம் வேற ஏதாவது டவுட் இருக்கா கண்ணா கீர்த்தனாக்கு? ஆமா ஆமா, இது பண்ணுங்கடா. இப்ப ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட் இன்னைக்கு படிக்கிறீங்கன்னா திருப்பி நேத்தியோடது படிச்சுட்டு உடனே அடுத்த நாள் ஒரு வாட்டி ரீகேப் பண்ணிடுங்க. சரியா? நான் வந்து கொஞ்சம் சிலதுக்கெல்லாம் எக்ஸாம்பிள்ஸ் எடுத்து வச்சிருக்கேங்கண்ணா. ஓகே, ஐ வில் ட்ரை டு ஃபேக்டர் இட். பட் தென் அதுக்காக உங்களோட ஒர்க்கிங் இது பண்ண வேண்டாம், நீங்க ப்ரொசீட் பண்ணுங்க. ஏதா கோல்கேட் அந்த மாதிரியோட எக்ஸாம்பிள்ஸ். அப்புறம் வந்து போன
போன வாரம் வேற ஏதோ ரெண்டு எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தேன். டாபுரோடது ஒன்று பார்த்தேன், அதை எப்படி கனெக்ட் பண்ண முடியும்ட்டு. ஒரு மேட்ரிக்ஸ் ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்குல்ல, எப்படி கனெக்ட் பண்ண முடியும். ஐ எம் ட்ரைங் டு டூ இட். பட் ஆனால் அதனால உங்களோட ப்ரிப்ரேஷன்ஸ் நான் சொல்றது வந்து வேல்யூ அடிஷன் தான். சரியா? சரி கீர்த்தனா, நல்லா வித் ஃபுல் ஆஃப் ஃபயர் டூ இட். ஸோ 2 daysல கன்ஃபார்ம் பண்ணுங்க எஃப்எம் ஓட ஜாயின் பண்றீங்களான்ட்டு. அப்படி ஜாயின் பண்றீங்கன்னா இந்த டைமிங் ஷெட்யூல் அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ டுமாரோ வி வில் மீட் ஃபார் ஓவர். டுமாரோ வந்து சம்ஸ் வி வில் ஸ்டார்ட் வித் சம்ஸ். சரியா? ஷெட்யூலிங் அண்ட் ரூட்டிங் அசைன்மெண்ட்டும் முடிச்சிருங்க. சரியா சொல்லுமா கீர்த்தனா? நம்ம நாளைக்கு பார்க்கலாம். மித்ரா அப்படியே ரிட்டர்ன் ஆகுங்கடா. ஓகே சொல்லுங்க.